ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். இன்றைக்கி நம்ம சமையல் டிலேட் சேனலில் நெல்லிக்காய் குல்கோந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் குல்கோந்து செய்கிறதுக்காக 1/4 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. நல்ல பெரிய நெல்லிக்காவாக எடுத்துகிட்டு கழுவிட்டு மண் எதுவுமே இல்லாமல் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வீட்டில் கேரட் துருவல் இருக்கும், அதை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் நெல்லிக்காவை துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா நெல்லிக்காவும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா நெல்லிக்காவும் இந்த அளவுக்கு நல்லா துருவி எடுத்தாச்சு. இந்த நெல்லிக்காயில் உள்ள விதைகள்லாம் தனியாக எடுத்து போட்டுருங்க, அது தேவை கிடையாது. இதுக்கப்புறம் நெல்லிக்காய் குல்கோந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் குல்கோந்து செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 450 கிராம் அளவுக்கு மண்டவெல்லம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த மண்டவெல்லம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் கலந்து கொடுங்க. மண்டவெல்லம் கம்பி பதம் எதுவுமே தேவை கிடையாது. இந்த மண்டவெல்லத்தில் உள்ள தூசி மண்ணெல்லாம் நீக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பாலாக காய்ச்சி எடுத்துக்கிறணும். இதுக்கப்புறம் மண்டவெல்லம் வடிகட்டி வச்சுட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் துருவி வச்சுருக்க நெல்லிக்காவை சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகம் தேவையில்லை, நெல்லிக்காயில் உள்ள ஈரத்துலேயே இந்த நெல்லிக்காய் வெந்துடும். இதுக்கப்புறம் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு ஒரு மூடி போட்டுட்டு 5 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. இந்த நெல்லிக்காய் நல்லா வெந்து வரட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நெல்லிக்காவை நல்லா கலந்து கொடுங்க. இதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க மண்டவெல்ல தண்ணியை சேர்த்துருங்க. 250 கிராம் நெல்லிக்காய்னா கண்டிப்பாக 400லேருந்து 450 கிராம் அளவுக்கு மண்டவெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த புளிப்புக்கும் இனிப்புக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ மண்டவெல்ல தண்ணியை சேர்த்தாச்சு. இது நல்லா வேகட்டும். மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த நெல்லிக்காய் குல்கோந்தை நல்லா கலந்து கொடுங்க. இதுக்கப்புறம் மூடி போட வேண்டாம், அப்பப்போ மட்டும் நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நெல்லிக்காயில் உள்ள மண்டவெல்ல தண்ணி எந்த அளவுக்கு வத்தி இருக்குன்னு. இதை இன்னும் கொஞ்சம் நேரமே வதக்கி விடுங்க. நல்லா சுண்ட வதங்கி வரட்டும். அப்போ தான் இந்த நெல்லிக்காய் குல்கோந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நெல்லிக்காய் குல்கோந்து ரெடி ஆயிடுச்சு. எல்லா மண்டவெல்ல தண்ணியும் வத்திடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த நெல்லிக்காய் குல்கோந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் தேன் சேர்த்துக்கோங்க. இந்த நெல்லிக்காய் குல்கோந்தில் தேன் சேர்க்கும்போது நல்லா ஆற விட்டுட்டு தான் சேர்க்கணும், சூடாக இருக்கும்போது சேர்க்கக்கூடாது. தேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் ஈரம் இல்லாத ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா மாதக்கணக்கானாலும் இந்த நெல்லிக்காய் குல்கோந்து கெட்டு போகாது. டெய்லி ஒரு ஸ்பூன் நீங்கள் குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். நெல்லிக்காய் குல்கோந்து ரொம்பவே ஆரோக்கியமாக வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த நெல்லிக்காவை அதிக நேரம் வேக வைக்கிறதுனால சத்துக்கள்லாம் போயிடும்னு நினைக்காதீங்க, சத்துக்கள் அப்படியே தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த நெல்லிக்காய் குல்கோந்தை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.